குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ சவுத் மெட்ராஸ்க்கு ஷியோர் கேண்டிடேட் சிவசங்கரி எம்பிக்கு. அப்படி இல்லைன்னாக்க மயிலாப்பூர் கான்ஸ்டியூன்சி. நல்லா ஞாபகம் இருக்குது. வெஸ்டர்ன் கோர்ட்டில் எல்லாரும் உட்காந்துருக்கோம். ஒரு திடீர்னு ராமூர்த்தி, எஸ்ஆர்பி சார், நீ யாரெல்லாமோ இருந்தாங்க, எனக்கு மறந்து போச்சு. இப்போ ஒரு 7-8 பேர் ஐயா இருந்தார். இப்போ எல்லாம் இவங்கெல்லாம் என்னை மாற்றி நீங்கள் தான் நின்று ஆகணும், இது என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் உரிமையோடு. என்ன எல்லாம் ரொம்ப வருஷம் பழக்கம். எல்லாரும் ஐயா வாயே திறக்கல பேசுகிறேன். ஒரு மணி நேரம் கழிச்சு எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க. ஐயாவை நான் மட்டும் இருந்தோம். அப்போ நான் அப்படி சொன்னேன், நான் அவரை ஜிகேஎம் தான் கூப்பிடுவேன், ஐயாரில் கூப்பிட மாட்டேன். ஜிகேஎம், உங்களை நான் ஜிகேஎம்னு கூப்பிடுறேன். நம்ம 2 பேரும் இப்படி நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு நான் எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆயாச்சு தான். நான் வருடாவில் உட்காந்துட்டு வணக்கம் தலைவரே உங்களை பார்த்து அப்போ வேணுமா உங்களுக்கு? அது தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி மூப்பனார் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு ஒரு பேச்சு இருந்தது. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி 83க்கு அப்புறம் நாங்கள் சந்திச்சுக்கவே இல்லை. அவங்க ஒரே ஒரு தடவை அவங்க உண்ணாவிரதம் இருந்த போது மட்டும் எனக்கு மனசு கேட்கல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அம்முன்னா எனக்கு அவ்வளோ நாங்கள் க்ளோஸாக இருந்தோம். ஸோ சுவாமிகிட்ட கோவிலில் இது பண்ணி விபூதி எடுத்துகிட்டு போயிட்டு விஐபி இதில் போயிட்டு அவங்களுக்கு கண்ண முடின்னு படுத்துருந்தாங்க. நெத்தியில் இட்டுட்டு டேக் கேர் அம்மோன்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். அவங்களும் பேசல, நானும் பேசல. எனக்கு லைஃப்பில் மிகப்பெரிய பாடம் எனக்கு அப்போது இந்திரா காந்தி சொன்னது. எனக்கு சஞ்சய் இறந்த ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ்க்குலாம் நான் போய் பார்த்தேன். அவங்க இறந்த போது நீங்கள் எல்லாரும் அப்போ தூர்தர்ஷனில் பார்த்துருப்பாங்க. மத்தியானத்துக்குள்ளே அவங்க எழுந்து அம்மா எங்கே அவங்கள எரிக்கணும், எங்கே என்ன பண்ணணும் எல்லாம் கிட்டத்தட்ட அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு அம்மாவால் இது சாத்தியமான ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நான் அவங்கள பார்க்கச்சே கேட்டேன், அம்மா பீப்புள் வேர் டேக்கன் பேக் த வே யூ டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி திங். எப்படிம்மா நீங்கள் சஞ்சய் டெத்தை கொடுத்த அந்த வழியிலேருந்து எப்படிம்மா மீண்டு வந்தீங்க? இங்கிலீஷில் கேட்டேன், ஹவு டிட் யூ கம் அவுட் ஆஃப் த பெயின் தட் ஹிஸ் டெத் கேவ் யூ தான். அப்படியே பார்த்தாங்க, கண்ணையே பார்த்துட்டு, சிவசங்கரி வி நெவர் கம் அவுட், வி லேர்ன் டு லிவ் வித் இட் தாங்க. அதுவே வரவே மாட்டோம். வயசுக்கும் அதோட இருக்க பழகி போகும். ராத்திரி 10 மணி 10:30 மணி இருக்கும். நோபடி ஷுட் கோ டு ஸ்லீப், தெர் இஸ் அ செலிப்ரேஷன் அப்படின்றது. என்ன செலிப்ரேஷன் எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு கேக் வருது. அப்புறம் எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார். அங்கேருந்து சிவசங்கரிஜி செலிப்ரேட்டிங் அ பர்த்டே டுடே, லெட் கட் த கேக் ஃபார் ஹர். பேர்பட்டது. ராஜீவ்காந்தியும் பழகிருக்கீங்க, இந்திரா காந்திட்டையும் பழகிருக்கீங்க. இந்த 2 பேரும் பழகுனதுல அவங்க 2 பேருக்கு நடுவில் நீங்கள் உணர்ற ஒற்றுமைகள் வேற்றுமைகள்? எனக்கு பல சந்தர்ப்பத்தில் கடவுள் எனக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மதர் தெரேசாவுக்கு நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ண ராத்திரி கல்கட்டாவில் தான் அவங்க இருக்காங்க, மிஷனரி ஆஃப் சேரிட்டிஸ். நான் கல்கட்டாவில் இருக்கேன். அங்கேருந்து ஒரு புறா, வெள்ளை புறா அப்படியே மெதுவாக வந்தால் எப்படி இருக்கும், அப்படியே மெதந்துன்னு வந்தாங்க. அப்படியே கண்ணெல்லாம் உடம்பு மூஞ்சியெல்லாம் சுருங்கி 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 இருக்குது. ஆனால் கண்ணில் என்ன ஒரு அன்புங்கிறீங்க. ஹலோ மை சைல்டு அந்த பக்கம் நான், இந்த பக்கம் இவன் அப்படியே கையை அப்படி பிடிச்சிட்டாங்க. 1 மணி நேரம் அவங்களோட நான் பேசிகிட்டு இருந்தேன். 1 மணி நேரமும் அந்த கையை விடவே இல்லை. சொன்னீங்க மேடம், மூப்பனார் இதோட நல்ல ஒரு நட்பு இருந்தது. ஸோ அதை சொல்ல முடியுமா மேடம் மூப்பனார் பற்றி? மூப்பனார் ஐயாவோட அப்பா கோவிந்தசாமி மூப்பனார் எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. மூப்பனார் ஐயாவோட தங்கையை எங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நடராஜ மூப்பனார்னு பினாங்கில் இருந்தார். அவங்கெல்லாம் வரைச்சி எல்லாம் சென்னையில் எங்கள் வீட்டில் தான் 1 மாதம் 2 மாதம் தங்குவாங்க. அவங்க பிள்ளை எங்கள் டாக்டர் படித்தார், டாக்டர் லக்ஷ்மி நாராயண். அவங்களுக்கு மூப்பனார் ஐயா தங்கையை தான் கல்யாணம் பண்ணாங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் இத்தினோடு பொண்ணாக இருக்கு 4-5 வயசுலேருந்தே எனக்கு சுந்தர பெருமாள் கோவில் போகிறதோ கபிஸ்தலம் போகிறதோ எல்லாமே எனக்கு எங்கள் அப்பா அப்போ அன்னதான சிவன் ஒரு இயக்கத்தில் எடுத்து மும்மரமாக பண்ணிட்டு இருந்தார். அன்னதான சிவன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஊர் ஊராக போய் விழாக்கள் நடக்கிறச்சு. அந்த காலத்தில் நான் சொல்கிறது 150 வருஷம் முன்னாடி 20,000 பேர் 30,000 பேருக்கு சாப்பாடு சமைச்சு போடுவார் எல்லாருக்கும். அதை கேள்விப்பட்ட பிறகு எங்கள் அப்பாவும் சில ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து திரும்பி அதை தே ரிவைவ்ட் இட்.
அவங்க போய் அந்த கும்பகோணத்தில் மகாமகம் நடந்துச்சு. அப்போல்லாம் போய் நாங்கள்லாம் அங்கே ஃபேமிலியாக போய் ராப்பூரா அங்கே தங்கி 20,000-30,000 40,000 பேருக்கு பெருசா இடத்துலலாம் சாப்பாடு போட்டு நாங்கள்லாம் பொட்டலம் கட்டி எல்லாம் பண்ணுவோம். அப்போ மூப்பனார் ஐயா அவங்களும் வருவாங்க அங்கே. அப்படி அப்போது ஐயாவே சொல்லியிருக்காரு, ஏம்மா அன்னதானம் செய்யும் போது எத்தனை தூரம் வரும், எங்கே போவீங்க எங்கள் வீட்டுக்குலாம், அங்கே போய் சாப்பிட்றது தங்குறது அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் விழுப்புரத்தில் நாங்கள் இருக்கச்சு ஐயா வந்து தஞ்சாவூருக்கு போகிற காரில் போனார்னா எங்கள் வீட்டில் தங்கிட்டு, பிகாஸ் நாங்கள் மெயின் ரோட்டில் இருந்தோம், தங்கி காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு தான் போவார். அப்போ அவர் வந்து ஏஐசிசியோட ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அன்பு ஈடுபாடு உண்டு. கதைகள் படிப்பார். அங்கே டெல்லியிலேருந்து எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி எனக்கு நெருஞ்சி புல்னு ஒரு நாவல் எழுதியிருந்தேன். அது வந்து ஒரு முதுமை சம்மந்தப்பட்டது. நான் எழுதினது 40 வருஷம் முன்னாடி. முதியோர் இல்லம் அப்போ இப்போ நிறைய வந்தாச்சு, ரிட்டையர்மெண்ட் ஹோம் வந்தாச்சு. அப்போ ரொம்ப அது அபூர்வம், கிடையவே கிடையாது. ஸோ அதை பற்றி நான் ஒருத்தர் ஆரம்பிக்கிற மாதிரி வச்சு எழுதியிருந்தேன். சாவித்ரி வைத்தியன்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க விஸ்ராந்தின்னு ஆரம்பித்தாங்க. அதை நான் பேஸ் பண்ணி அவங்க இது வச்சு நெருஞ்சி முள்னு தினமணி கதிரில் தொடராகவும் வந்தது. இது புக்காக வந்தப்புறம் ஐயா படிச்சிருக்காரு. டெல்லியில் ஒரு நாள் ராத்திரி 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. பண்ணி ஏன் அந்த நெருஞ்சி முள் வந்து நிஜமான சம்பவம் அடிப்படையில் எழுதியிருக்கீங்களேன்னு. ஆமாம் ஐயா, சாவித்திரி வைத்தி இருக்காங்க, விஸ்ராந்தின்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, அந்த விஸ்ராந்திக்கு என் சார்பில் ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்றீங்களா? அது வந்து முதல்ல டெஸ்டிடியூட் அனாதை பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இல்லம் இந்தியாவிலே. அதுதான் ஃபஸ்ட்டு. கிறிஸ்டியானிட்டியில் இருந்தது, ஹிந்துஸில். அது பாலவாக்கத்தில் இருந்தது. அப்போது நான் சொன்னேன், ஐயா நான் போய் பணத்தை கொடுக்குறத விட நீங்கள் கொண்டு கொடுத்தீங்கன்னாக்க பாட்டியெல்லாம் அவங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, சாவித்திரி வைத்தியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரின்னுட்டு ஒரு வாரத்தில் சென்னைக்கு வந்தவர் நான் அழைச்சிட்டு போனேன். அங்கே 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்களெல்லாம் உட்காந்து பேசி பார்த்துட்டுலாம் வந்தார். அந்த மாதிரி எழுத்தில் ரொம்ப டான் இல்லை, எல்லா எழுத்தாளர்கள் எழுத்தையும் படிப்பார். நல்ல சங்கீதம் கேட்பார். சில சமயம் திடீர்னு ஃபோன் அடுத்தேன்னாக்கா பேச்சே இருக்காது, பாட்டு தான் கேட்கும். அவர் ஒரு நல்ல பாட்டு கேட்டார்னா நான் கேட்கறதுக்கு அதை கரெக்ட் பண்ணுவார். அப்படி ஒரு நல்ல ரசனையுள்ள மனிதர். அம்மா நீங்கள் சரஸ்வதிம்மா, உங்களை நான் இங்கே வச்சுருக்கேம்மா அப்படிம்பார். அந்த மாதிரி மரியாதை, ஒரு அன்பு, பண்பு எல்லாத்துக்குமே. எனக்கு முதல்ல டிவி சீரியல்லாம் சான்ஸ் வாங்கி கொடுத்தது அவர் தான். 86ல் இங்கே ஆட் சைட்ஸ்னு ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனி இருந்தது. அதில் வந்து வாசுதேவன் ஒருத்தர் இருந்தார். அவர் எனக்கு தெரியாது, அவரை ஆர்வின்னு பேர், ஆர் வாசுதேவன். அவர் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு நான் அந்த மாதிரி ஆர் வாசுதேவன் ஆட் சைட்ஸ்னு அட்வர்டைஸிங் கம்பெனி வச்சுருக்கேன். அப்போல்லாம் தூர்தர்ஷன் மட்டும்தான், வேறு கிடையாது. சன் டிவியில் அப்போ வரவே இல்லை. எனக்கு டிவி சீரியல் பண்ணணும் ஆசையாக இருக்குது. அப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு ஸ்லாட்டு, ½ அன் ஹவர் ஸ்லாட், 13 வாரம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஞாபகம் இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம். நம்ம ஒரு சீரியல் பண்ணணும் எனக்கு ஆசையாக இருக்குது, உங்கள் கதையை நான் பண்ணணும்னு பார்க்குறேன். அவன் போதை மருந்தது அதை பண்ணலாம், இல்லை வந்து மனிதனின் கதை குடி பற்றினது பண்ணலாம், 13 வாரம். நீங்கள் பர்மிஷன் வாங்கி கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. டெல்லிக்கு நெக்ஸ்ட் டைம் நான் இப்போ 2 கமிட்டியில் இருந்தேன். ராஜீவ்காந்தி வந்து என்ன ஹை பவர் விமன் கமிட்டியில் போட்டிருந்தாரு. அப்புறம் ஃபிலாட்டலிக் கமிட்டியில் இருந்தேன், ட்ரக் கமிட்டியில் இருந்தேன். ஸோ மாதம் ஒரு தடவை டெல்லிக்கு போக வேண்டி வரும். அப்போ போகிறச்சே நான் மூப்பனார் ஐயாட்ட வந்து இந்த மாதிரி ஐயா கேட்குறாரு அவர், நான் தூர்தர்ஷன் மண்டி ஹவுஸ்குள்ளே போனால் டைரக்டர் ஜெனரல்கிட்டே விட மாட்டேன், பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க, போய் தடவை ஃபுட்மாக உட்காந்துட்டு தான் திரும்பி வந்தேன்னு சொன்னேன். அப்படியாம்மா அப்படின்னு. சரி நாளைக்கு இருக்கேளா? நான் இருக்கேன், சாயங்காலம் 6 மணிக்கு வாங்குவார். சரின்னு வெஸ்டர்ன் கோர்ட்டுங்கிற இடத்துல தான் அவர் போவார். அங்கே போனேன், காரில் ஏறுங்கம்மான்னார். டிரைவரை வர சாடினா சொல்லிட்டு அவரே ஓட்டிட்டு என்னை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நேராக போகிறார். எங்கே ஐயா போகிறோம் அப்படிங்கிற பதிலே கிடையாது. அது மாதிரி நான் பேசவே மாட்டேன். நேராக போயிட்டு மினிஸ்டர் வீடு உண்டு, கேட்கில் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர், அவர் வீட்டுக்குள்ளே போகிறார். மூப்பனார் ஐயா வந்திருக்கார் தெரிஞ்சு அவருக்கு ஒரே படபடன்னு ஆயிடுச்சு. சார் இஃப் யூ டோல் மீ, நான் வந்திருப்பேன் உங்களை பார்க்குறதுக்குங்கிறார் அவர். நேராக போயிட்டு அவர்கிட்ட, கேட்கில் ஸ்ரீ சிவசங்கரி, one of the top writers in Tamil Nadu. What are you going to do for her? ஸ்ட்ரெயிட்டாக கேட்டார். எனக்கு இதெல்லாம் நான் இதிலே பார்க்கல, இப்படி பண்ண போகிற எல்லாம் சர்ப்ரைஸ் எனக்கு. உடனே அவர் இடம் பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் என்கிட்ட. நான் தட்டால் அடித்தேன். எனக்கு ஹிந்தியில் ஒரு சீரியல், தமிழில் ஒரு சீரியல் வேணும்னு. நான் என்ன சப்ஜெக்ட் வச்சுருக்கியா? உடனே சொன்னேன், மனிதனின் கதை குடி பற்றி தான் சொல்லிட்டு அது வந்து தமிழில் வேணும், போதை மருந்து ஆல் இண்டியா ப்ராப்ளம் குழந்தைகளுக்கு நடுவில் வந்துருக்கு, அது வந்து ஹிந்தியில் வேணும்னு. அப்படியே உட்காந்து ஓகே
யூ கோ அண்ட் மீட் தி டைரக்டர் ஜெனரல் டுமாரோன்னு. சரி ஏதோ பேசுகிற எல்லாரும் ஐயா வந்து மரியாதை கேட்டு சரி போய் மறுநாளைக்கு 4 மணிக்கு போகிறேன். டைரக்டர் ஜெனரல் உடனே ஆளை வச்சு காத்துட்ருக்காரு நான் உள்ளே வரத்துக்கு. கூட்டு நேராக இப்போ முதல்ல உள்ளே விட மாட்டேட்டா. போனால் 2 லெட்டர் ரெடியாக இருக்கு. அப்ரூவல் லெட்டர் 2 லெட்டர், 13,000 ஹிந்தி, 13,000 தமிழ். அந்த காலத்தில் நினச்சி கூட பார்க்க முடியாது இதெல்லாம். அங்கேருந்து ஆர்விக்கு ஃபோன் பண்ணுறேன், ஆர்வி எனக்கு 2 கிடச்சிடுச்சுடா. ஒத்தனையா நம்ப முடியல. அதுக்கு தான் ஒரு சீரியலுக்கு 1 லட்சம் கொடுத்தாரு அவர். அதாவது ஃபஸ்ட் டைம் ஒரு எழுத்தாளருக்கெல்லாம் 1 லட்ச ரூபா படம் வருதுங்கிறது அப்போ தான். அதுக்கப்புறம் நிறைய அவர் அமைச்சுடுத்து, நிறையா மெகா சீரியலே வந்துடுத்து, சன் டிவி வந்தாச்சு. அது வேற. எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் கொடுத்தது ஜிகே. ஃபேமிலியில் எல்லாரையும் தெரியும். அறியாத முகங்கள்னு அவரோட குட்டி பயோகிராஃபி ஒன்று எழுதியிருக்கேன் அவரை பற்றி. சின்ன வயசுலலாம் வீட்டுக்குள்ளே ரொம்ப விஷம் பண்ணுவாராம். பெரிய வீடு, மாடிப்படியில எல்லாம் சைக்கிள் ஓட்டி தர வருவாராம். அந்த மாதிரியெல்லாம் அவர்கிட்ட அவரை பார்த்தா நம்ம பழகிற போது பார்த்தா அப்படியா இருப்பார் அவர். ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அக்காலமாக போயிட்டார். நமக்கு மிகப்பெரிய இழப்பு. அரசியலுக்கு இழப்பு, என்ன மாதிரி இவங்களுக்கு நட்பில் இழப்பு. அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி பார்க்க முடியுமா சொல்லுங்க? நான் ரொம்ப அரசியல் கூடத்துக்குலாம் போக மாட்டேன். ஏதோ ஒரு ஊரில் ஏதோ வேலை இருக்கிற சமயத்தில் அங்கே இருந்தது சிவகாசிலேயும் இங்கே ஒரு மீட்டிங். அப்போ அருணாச்சலம் வந்து சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார். அவர் பேசுகிறார், ஐயா எல்லாம் பேசி முடிச்சுட்டு 9:30 மணிக்கோ 10 மணிக்கோ சாப்பிட உட்காந்துருச்சு. நான் அருணாச்சலத்தை கேட்டேன், என்ன அருணாச்சலம் அந்த அம்மான்னு ஏதோ ஆரம்பிச்சுட்டு அப்படியே நிறுத்திட்டீங்க அப்படின்னு. ஐயோ ஐயா பார்த்து முறைச்சார் என்ன பேசக்கூடாதுன்ட்டு. அப்படி ஒரு கட்டுப்பாடு. நான் மீட்டிங் போயிருப்பேன். என் கூட என் ஃப்ரெண்டு பவானின்னுட்டு ஒரு சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் ஃப்ரெண்டு. ரொம்ப நாளாக பாடுவோம். ஐயா வந்தார்னா அவளை பாட சொல்லி தான் கேட்பார். அவள் என்னோட கூட வருவோம். நான் மீட்டிங்லாம் போகிறச்சேன். ஃப்ரெண்டோட தான் உட்காந்துட்ருப்போம். இங்கே ஓரமாக உட்காந்துட்ருப்போம். மேடைக்கு நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பேசுகிறதுக்கு, அப்படி ஐயா இப்படி பார்த்துட்டு எழுந்து போய் அவள் பக்கத்தில் உட்காந்துப்பார். அவளை தனியாக விடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மரியாதை எல்லாருக்கிட்டையும். கார் வரைக்கும் வந்து அனுப்புவாருங்க எல்லாரும், யாராக இருந்தாலும். அப்படி ஒரு பண்பான அரசியல்வாதி மனிதரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அவர் படித்த புஸ்தகங்கள், இலக்கியம், அப்புறம் கேட்ட இசை பற்றிலாம் பேசுவார்னு சொன்னீங்க. அரசியல்லாம் பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்காரு? இல்லை, இன்னும் என்ன எம்பியாக நிற்கிறதுக்கு, எம்எல்ஏயாக நிற்கிறதுக்கு வந்துட்டு எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணப்போ, ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ சவுத் மெட்ராஸ்க்கு ஷியோர் கேண்டிடேட் சிவசங்கரி எம்பிக்கு. அப்படி இல்லைன்னாக்க மயிலாப்பூர் கான்ஸ்டியூன்சி. நல்லா ஞாபகம் இருக்குது. வெஸ்டர்ன் கோர்ட்டில் எல்லாரும் உட்காந்துருக்கோம். ஒரு திடீர்னு ராமூர்த்தி, எஸ்ஆர்பி சார், இன்னும் யாரெல்லாமோ இருந்தாங்க எனக்கு மறந்து போச்சு. இப்போ ஒரு 7-8 பேர் ஐயா இருந்தார். இப்போ எல்லாம் இவங்கெல்லாம் என்னை மாற்றி நீங்கள் தான் நின்று ஆகணும், இது என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற அப்படிலாம் உரிமையோடு என்ன எல்லாம் ரொம்ப வருஷம் பழக்கம். எல்லாரும் ஐயா வாயே திறக்கல பேசுகிறாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க. ஐயாவும் நானும் மட்டும் இருந்தோம். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் அவரை ஜிகேஎம் தான் கூப்பிடுவேன், ஐயர்லாம் கூப்பிட மாட்டேன். ஜிகேஎம், உங்களை நான் ஜிகேஎம்னு கூப்பிடுறேன். நம்ம 2 பேரும் இப்படி நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் வந்து நாளைக்கு நான் வந்து எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆயாச்சு தான். நான் வரடாவில் உட்காந்துட்டு வணக்கம் தலைவரே உங்களை பார்த்து அப்படி வேணுமா உங்களுக்கு அது, அந்த மாதிரி நம்ம நட்பு அப்படி போகணுமான்னு கேட்டேன். அவர் பதிலே சொல்லலை. அதுக்கப்புறம் என்னை ஒருத்தர் அப்ரோச் பண்ணல. ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் தட். தேவகவுடா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி மூப்பனார் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு ஒரு பேச்சு இருந்தது. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியாது, நான் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா எத்தனையோ தடவை ஏஐசிசி மீட்டிங் 2-3 சீஃப் மினிஸ்டரோட அவர் பேசிகிட்டு இருப்பார். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அம்மா வர சொல்லும்பார். வந்தோடனே எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி விடுவார். வெரி கிரேட் ரைட்டர் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படிம்பார். அதோட நான் போய் ஒரு பக்கமாக உட்காந்துட்டேன்னா அப்படின்னு பாக்கி மீட்டிங்கெல்லாம் பேசுவா பண்ணுவா. ஏன் ஒரு கான்ஃபிடென்ஸ்னால் நான் எதையும் வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது தான். அதனால் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியாது தான் சொல்லுவேன். நீங்கள் ஜெயலலிதாவோட ரொம்ப நல்ல நட்பு இருந்தது உங்களுக்கு. ஜெயலலிதாவோட பள்ளி காலத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல நட்பு. ஆமாம், எனக்கு 13 வயசு, அவங்களுக்கு 9 வயசு. ஒரே டான்ஸ் டீச்சர்கிட்ட கற்றுந்ததால ரொம்ப நெருக்கமான பழக்கம். அவன் என் வீட்டில் வந்து அவங்க இருக்கிறது, அவங்க வீட்டில் வந்து நான் இருக்கிறது, மனசு விட்டு பேசுறது எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்தது அவங்களுக்கு தெரியும், அவங்க வாழ்க்கையில் நடந்தது எனக்கு தெரியும். 83 வந்து அவங்க கடலூரில் வந்து ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஸ்பீச் பேசின அப்புறம் அந்த டேப் எனக்கு அமிச்சாங்க. நான் எப்படி பேசியிருக்கேன்னு சொல்லு, என்ன பண்ணணும், எப்படி திருத்திக்கணுமா, எங்கே மாடுலேஷன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம்
அவங்க அரசியலில் போகுது அப்புறம் 2 பேருமே தீர்மானம் பண்ணிட்டோம். ஏன்னா எனக்கும் நான் அப்போ ரொம்ப பிஸி ரைட்டர். என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியாமல் அவர் இறந்து போனார் மறு வருஷம். ஸோ எனக்கு நிறைய விஷயங்களை சேலஞ்சஸ் எனக்கும் இருந்தது. அவங்களுக்கும் எம்பி ஆகிட்டாங்க, டெல்லி போயிட்டு அவங்களுக்கு பாலிடிக்ஸில் உட்பட்ட. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் கிட்டே வரல. அப்படி எத்தனை ஒத்துமையாக ஒன்றா இருந்தோமோ அத்தனை பேசிக்க வேண்டாங்கிறதுல கூட பேசிக்கல. அது அப்படியே இயல்பாக அப்படியே ஒரு நதி அப்படி 2ஆக பிரிகிற மாதிரி பிரிஞ்சு போச்சு. அவங்கள பற்றி சொல்லும்போது அவங்க ஒரு நல்ல ரீடர்னு சொல்லுவாங்க. அவங்க கிரேட் ரீடர், ஹைலி இன்டெலெக்சுவல். ஆனால் அவங்க லைப்ரரி வந்து இப்போ என்னோட இந்த ஹாலில் பாதிக்கு மேலே இருக்கும். அந்த புக்கு அந்த கோடிக்கு இந்த கோடி எப்படி அந்த காலத்துலலாம் வெப்ஸ்டர் டிக்ஷனரி, வெப்ஸ்டர் என்சைக்ளோபீடியா, அந்த மாதிரி புக்ஸா கிளாசிக்ஸ் எல்லாம் அந்த காலத்து கான் வித் த விண்ட், டூமாஸ், அந்த மாதிரி புக்ஸாக அடுக்கி வச்சு படிக்கவும் படிப்பாங்க. ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட் அண்ட் ரொம்ப நிறைய படிப்பாங்க. தமிழ்லாம் வாசிப்பாங்களா? உங்களோட கதைகள்லாம் படிப்பாங்க? ஓஎஸ், எல்லாம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே தமிழ் எழுதினாங்களே. உங்களோட பேசியிருக்காங்களா படித்த புஸ்தகங்கள் பற்றி? ஓஎஸ், நிறைய அதெல்லாம் உண்டுங்க. அப்போ நான் அப்போ முன்னணி எழுத்தாளராக தானே இருந்தேன். அதனால் ரொம்ப ரொம்ப பேசுவாங்க. அதுமாதிரி பின்னாடி நீங்கள் சொன்னீங்க வந்து அரசியலுக்கு போன பிறகு தொடர்பு இல்லைன்னு. இப்போ கடைசி காலகட்டங்களில் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அது வரைக்கும் நீங்கள்? இல்லை 83க்கு அப்புறம் நாங்கள் சந்திச்சுக்கவே இல்லை. அவங்க ஒரே ஒரு தடவை அவங்க உண்ணாவிரதம் இருந்த போது மட்டும் எனக்கு மனசு கேட்கல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அம்முன்னா எனக்கு அவ்வளோ நாங்கள் க்ளோஸாக இருந்தோம். ஸோ சுவாமி கிட்ட கோவிலில் இது பண்ணி விபூதி எடுத்துகிட்டு போயிட்டு விஐபி இதில் போயிட்டு அவங்களுக்கு கண்ணமுடின்னு படுத்துருந்தாங்க. நெத்தியில் இட்டுட்டு டேக் கேர் அம்மோன்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். அவங்களும் பேசல, நானும் பேசல. கலைஞரோட உங்களுக்கு நட்புகள் இருந்ததா? தொடர்புன்னு சொல்ல முடியாது, பட் அவரை நல்லா தெரியும். எனக்கு என்ன அவருக்கு நல்லா தெரியும். அவரோட கூட்டங்கள் சில பேசியிருக்கேன், அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். எங்களுடைய மனிதனின் கதை தியாகுவா ஏவிஎம் எடுத்தப்போ அதை வந்து ஃப்ரீயாக பப்ளிக்கு போட்டு காட்டுறதுக்கு அவர்கிட்ட நான் போய் பேசின போது அவர் அதெல்லாம் உடனே அது செஞ்சு கொடுத்தாரு. பர்சனலாலாம் திரும்பியே தெரியாதுங்க. தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் விட்டு அகில இந்திய பாலிடிக்ஸ் டெல்லியில் உங்களுக்கு வந்து இந்திரா காந்தி, ராஜீவ் காந்திலாம் கூட உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருந்தது. வந்து பிரசிடென்ட் அப்துல் கலாம், இந்திரா காந்தியோட பழக்கத்தை சொல்ல முடியும்? ஐயோ, அது ரொம்ப பெரிய ராமாயணமாக கேட்குறேன். யூனிலேட்ரல் டிக்ளரேஷன் பங்களாதேஷ் பண்ணப்போ அந்த விழுப்புரத்தில் நான் இங்கிலீஷ் நியூஸ் ராத்திரி 9 மணிக்கு கேட்டுருந்தேன். அப்போ என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், இவங்க என்ன மாதிரி மனுஷின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ பெரிய உலகம் போற்றும் தலைவராக இருக்காங்க, பொலிட்டிக்கல் லீடர். பட் ஐ வாண்ட் டு நோ த வேரியஸ் ரோல்ஸ் இன் ஹர் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். அம்மாவா, மனைவியா, பாட்டியா, பேத்தியா, மாமியாரா, அம்மாட்டு பொண்ணாட்டு. ஐ எம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த ஹியூமன் சைடு, நாட் த பொலிட்டிக்கல் சைடு. ஸோ என் ஹஸ்பண்ட் சொன்னார், உனக்கு அப்போ தான் நான் பெட்டிங் ரைட்டர், 4-5 வருஷம் தான் தமிழ் எழுதுறோம், உனக்கு ஆசையாக தான் டெல்லிக்கு போய் ட்ரை பண்ணி பாருன்னார். போயிட்டேன், டெல்லிக்கு போயிட்டேன். போனால் என்னோட அதிர்ஷ்டம் அங்கே அப்போ அவங்களுக்கு ப்ரைவேட் செக்ரட்டரியாக இருந்தவர் ஒரு ஸ்டேஷன்னு, இந்த ஸ்டேஷன் இல்லை டிஎன் ஸ்டேஷன், இன்னும் தெரியும், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. ஓ சூரி பொண்ணாம்மா, வா வந்து இப்போ பார்க்க வா அப்படின்னார். ஸோ அவங்க சவுத் பிளாக்கில் போய் பார்த்தபோது இந்த மாதிரி எனக்கு அவங்க வாழ்க்கை வரலாறு எழுதணும். என்ன விளையாடுறியா, உலகத்தில் இருக்க அத்தனை பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க, நீ வந்து இது இப்போ தான் சின்ன பொண்ணு அப்படின்னு. இல்லை மாட்டேன், நான் ரொம்ப பிடிவாதம் பண்ணுவேன். உங்களோட காரியம் பண்ணணுன்னா மனஞ்சு பண்ணுவேன். சரி உனக்கு ஒரு பாஸ் கொடுக்குறோம், அதை வச்சுட்டு நீ அவங்கள பற்றி வீட்டுக்கு போ, ஆஃபீஸ்க்கு போ, அவங்க ஃபைல்ஸ் எல்லாம் படி, தெரிஞ்சுக்கோ, எல்லாம் குறிப்பு எடுத்துக்கோ, அப்புறம் பார்க்கலாம். ஸோ 21 நாள் டெல்லியில் இருந்தேன். அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்க நாய்களோட விளையாடுவேன், சஞ்சயோட டீ சாப்பிட்ருக்கேன், அவங்க அசிஸ்டன்ட் விமலா அப்படிலாம் இருக்காங்க, எல்லாரோட உட்காந்து பேசிட்டு. எப்படி அவங்களுக்கு ஒரு தடவை முதுகு வலி வந்த போது இந்திரா காந்தி ராத்திரி 10 மணி பிரைம் மினிஸ்டர் பாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க முதுகில் தடவி விட்டு போகிறாங்களாம். அந்த மாதிரி ஒரு நாள் சமயக்காரனை கூப்பிட்டு வாழைக்காய் தோலை வேஸ்ட் பண்ணாத ஒரு கூட்டு பண்ணலாம், அதில் பியூட்டி டிப்ஸ் எழுதி வச்சுக்கிறது எல்லாம். ஷி வாஸ் டிப்பிக்கலி உமன், இந்த ஆஸ்பெக்டில் இருந்தது. ஸோ அது முடிச்சப்பறம் நான் போய் கேட்டேன் ஸ்டேஷன் சார்கிட்ட, அவங்கள சந்திக்காமல் போய் என்னால் எழுதவே முடியாது, எனக்கு சந்திக்கணும்மா, எழுதி அனுப்புமா பார்க்கலாம். இல்லை மாட்டேன் சார். சரின்ட்டு மறுநாளைக்கு ஃபோன் பண்ணார், 5 நிமிஷம் கொடுத்துருக்காங்கம்மா, பார்லிமெண்ட் ஹவுஸில் போவோம். பட் ஷி ஸ்பெண்ட் 65 மினிட்ஸ் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து எழுதி சாவி சார் 6 வாரம் அதுக்கு விளம்பரம் கொடுத்து இந்திராவின் கதை அப்படின்ட்டு டோட்டலி லுக்கிங் அட் ஹர் ஃப்ரம் வேரியஸ் ரோல்ஸ். அதுக்கப்புறம் 82ல் போய் பார்த்தா அவங்களோடைய ஒரு நாள் இருந்து. அப்போ இதே மாதிரி தான் ராஜீவ்காந்தியோட 2 முறை வெளிநாட்டுக்கு போயிருக்கேன். அப்போ கூட எல்லாரும் வந்து ரிப்போர்ட்டராக போய் நியூஸ்லாம் ஃபைல் பண்ணுவாங்க, நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். அவரை ஒரு மனிதராக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், எப்படி மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு.
அதை பிரதமரோட பயணம்னு 2 தடவை போயிட்டு வந்து 2 புக்காக எழுதினேன். அவங்க எல்லாமே என்கிட்ட தனிப்பட்ட முறையில் ரொம்ப அன்பாக பழகியிருக்காங்க, பண்பாக பழகியிருக்காங்க. நான் யார் தெரியுமா அப்படிங்கிற திமிர் இருந்ததே கிடையாது. நம்மக்கிட்ட பேசினா ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்துட்டு பேசுவாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட் அப்துல் கலாம்ஜி, எனக்கு அவரை தெரியவே தெரியாது. அப்பாயின்மெண்ட் கேட்டேன். எனக்கு இந்த நெட் இண்டியா புக் அப்போ ஃபஸ்ட் வால்யூம் வெளியில் வந்துடுச்சு. அவர்கிட்ட போய் கொடுக்கணுன்ட்டு கேட்ட உடனே வந்து கொடுத்துட்டாங்க. நான் போகிறேன், அவ்வளோ பெரிய ரூமில் டெஸ்க்லேருந்து எழுந்து நின்று வந்து வாங்கம்மா 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 சரஸ்வதி அம்மா வாங்கங்கிறார். என்ன ஐயா உட்காந்துட்டு நான் நீங்களாம் சரஸ்வதிம்மா, அவங்களெல்லாம் எழுந்து நின்று தான் வருவேன். அப்புறம் அவங்கள்ட்ட பேசி அவங்கள பர்சனலாக இன்டர்வியூ எடுத்து, ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் இப்படி தலை வேறு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கேட்டு இன்டர்வியூ எடுத்து கல்கியில் வந்தது. அப்புறம் ஒரு தடவை ராஷ்டிரபதி அவனுக்கு லஞ்சுக்கு அவரும் நானும் மட்டும் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், 3 பேர் தான். அப்போ அவங்க சொன்னாங்க என்கிட்ட, சிவசங்கரிம்மா வராங்க, எல்லாத்தையும் ரசிப்பாங்க, டேபிளை வந்து முகல் கார்டனை பார்த்து போடு, கார்டனை பார்த்துட்டு அப்படிலாம் கவனித்து அழகாக நான் முகல் கார்டனுக்கு அவரே என்னை சுற்றி காட்ட ஆயிஷன் போய் மனசை தொட்ட மனிதர்கள். சஞ்சய் காந்தியோட டீ சாப்பிட்டதெல்லாம் சொன்னீங்க. சஞ்சய் காந்தியை நீங்கள் இறந்தப்போ கூட நீங்கள் இந்திரா காந்தி போய் பார்த்தீங்க, வந்து எப்படி இருந்தாங்க அவங்க? எனக்கு லைஃப்பில் மிகப்பெரிய பாடம். எனக்கு அப்போது இந்திரா காந்தி சொன்னது, எனக்கு சஞ்சய் இறந்த ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ்க்கெலாம் நான் போய் பார்த்தேன். அவங்க இறந்த போது நீங்கள் எல்லாரும் அப்போ தூர்தர்ஷனில் பார்த்துருப்பாங்க, மத்தியானத்துக்குள்ளே அவங்க எழுந்து அம்மா எங்கே அவங்கள எரிக்கணும், எங்கே என்ன பண்ணணும் எல்லாம் கிட்டனிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு அம்மாவால் இது சாத்தியமான ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நான் அவங்கள பார்க்கச்சே கேட்டேன், அம்மா பீப்புள் வேர் டேக்கன் பேக் த வே யூ டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி திங். எப்படிம்மா நீங்கள் சஞ்சய் டெத்தை கொடுத்த அந்த வழியிலேருந்து எப்படிம்மா மீண்டு வந்தீங்க? இங்கிலீஷில் கேட்டேன், ஹவு டிட் யூ கம் அவுட் ஆஃப் த பெயின் தட் ஹிஸ் டெத் கேவ் யூ தான். அப்படியே பார்த்தாங்க, கண்ணையே பார்த்துட்டு, சிவசங்கரி வி நெவர் கம் அவுட், we learn to live with it தாங்க. அதுதான் வரவே மாட்டோம், வயசுக்கும் அதோட இருக்க பழகி போகும். எனக்கு அப்போது என் ஹஸ்பண்ட் இருந்தார், எனக்கு ஒன்றும் குறையில்லாத. ஆனால் என் கணவர் போன பிறகு தான் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த வலியோடு நான் வாழ்கிறேன் பாருங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அவங்க என்ன சொன்னாங்கன்ட்டு. மிகப்பெரிய பாடம். யாராவது கணவனை இழந்தவங்க, மனைவி இழந்தவங்கள பார்க்க போகிறச்சேன், துக்க வீட்டுக்கு போகிறச்சே நான் தான் சொல்வேன், வலிக்கும், அழணும்னா அழுங்கோ, பட் there's a time for it. அழுதுகிட்டே இருந்து உங்கள் வாழ்க்கையை முடக்கிக்காதீங்க, அதுலேருந்து மீண்டு வாங்கோ, அதோட வாழ கற்றுக்கோங்க. லேர்ன் டு கீப் த பெயின் இன்சைட், நாட் ஷோ அவுட். நீங்கள் சஞ்சய் காந்தியை பார்த்துருக்கீங்க மேடம், அவரோட இழப்பு எந்த அளவுக்கு இப்போ அவருக்கு ஆக்சுவலாக அரசியலுக்கு அவர் தான் அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல சார். நான் பார்த்தப்பெல்லாம் அவர் சின்ன பையன், 72, 73 அவர் சின்ன பையன். அதுக்கப்புறம்லாம் பழக்கம் கிடையாது எனக்கு. ராஜீவ் காந்தியோடையாவது கொஞ்சம் பழக்கம், ஏன்னா 2 தடவை அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவரை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், அது பழக்கம் உண்டு. சஞ்சயோடலாம் பழக்கம் கிடையாது எனக்கு. அந்த ராஜீவ்காந்தியோட உள்ள பழக்கத்தை சொல்ல முடியுமா? 82 ஏஷியாட் நடந்தப்போ உலகமே ஃபஸ்ட் டைம் இந்தியா கூட ஒரு நல்ல காரியம் பண்ண முடியும், ப்ரிசைஸாக டைமுக்கு அவ்வளோன்னா பண்ணோம் ஏஷியாட். அப்போ வந்து எல்லோரும் சொன்னாங்க, இதுக்கெல்லாம் பின்னாடி ராஜீவ் காந்தி எம்பி தான், அங்கேயே படுத்துப்பார், அங்கேயே இருப்பார். போப்பனாரிட்ட கேட்டேன், எனக்கு அவர் மீட் பண்ணணும்ட்டு. ஸோ அவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தார். ஏஐசிசி ஆஃபீஸில் தான் 6 மணிக்கோ 6:30 மணிக்கோ எனக்கு மீட்டிங். நான் போயிட்டேன், சரியாக 5 நிமிஷம் லேட்டு. ஒரு அம்பாசிடர் காரை அவரே ஓட்டிட்டு வந்தார். வந்துட்டு குடு குடு குடுன்னு உள்ளே வந்துட்டு, சாரி ஐம் லேட், சாரி ஐம் லேட், சாரி ஐம் லேட். எத்தனை தடவை சாரி சொல்ல தடவை, 2-3 தடவை சொல்லிவிட்டு அப்புறம் உள்ளே போய் உட்காந்து பேசிட்டு இன்டர்வியூ நான் எடுக்கிறேன். முடிச்ச போது 1 மினிட் எழுந்து போயிட்டு 2 கோல்ட் ட்ரிங்க் எடுத்துட்டு அவருக்கு ஒன்று எனக்கு ஒன்று, அவரே பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு சகஜமாக மொதல் நாள்லேருந்தே அப்படி. அதுக்கப்புறம் அவரோட ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இன்னும் பேரை சொல்லி கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு பேசினார். ரொம்ப இருக்கும். என்னோட 2 பர்த்டேயும் வந்து அவரோட ட்ராவல் பண்ணப்போ கரெக்டாக அந்த சோகமுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணுறச்சே தான் October 14th என் பிறந்தானே கரெக்டாக 2 நாளும். முதல் தடவை October 14th போகிறோம், லேடி தான் ஒத்தி தான். அதுக்கப்புறம் வந்தபோது இன்னொரு லேடி வந்தாங்க, ஒரு 15 பேர் இருக்கோம். பாக்கி எல்லாம் ஜாம்பவான்கள், MK அக்பர், யூ நேம் இட், அந்த மாதிரி எல்லாம் ஜாம்பவான்கள் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அந்த பிளேனையே கொஞ்சம் புதுசாக ரீடெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, நடுவில் ஹால் மாதிரி வச்சு மீட் பண்ணுறாப்புல அந்த. அப்புறம் போர்ட் ரூம், அப்புறம் பிரைம் மினிஸ்டருக்கு தனி பெட்ரூம் எல்லாம் வைப்பாங்க. ஏர் இண்டியா ஸ்டாஃப், அதுக்கு AI-1 ஃப்ளைட் நம்பர் 1ன்னு பேர், லண்டன்ல டேக் ஆஃபாக, என்ன சரியாக ஞாபகம் இல்லை. ராத்திரி 10 மணி 10:30 மணி இருக்கும். நோபடி ஷுட் கோ டு ஸ்லீப், தெர் இஸ் அ செலிப்ரேஷன் அப்படின்றது. என்ன செலிப்ரேஷன் எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு கேக் வருது,
அப்புறம் எல்லாரும் சூழ்ந்து வந்து நிற்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார் அங்கேருந்து வந்து, சிவசங்கரிஜி செலிப்ரேட்டிங் அ பர்த்டே டுடே, லெட் கட் த கேக் ஃபார் ஹர்னா பேர்பட்டது. அதுக்கு முந்தின வருஷம் தான் என் கணவர் இறந்து போயிருக்கார், 84. நான் நினச்சேன் இனிமேல் என் வாழ்க்கையில் கொண்டாட்டங்களே கிடையாதுன்னு நினச்சா, பிரைம் மினிஸ்டர் கேக் கட் பண்ணி 33,000 அடியில், அப்போ அது ஆச்சா. திரும்பி 87 போகிறோம் அவரோட, 87 போகிறச்சு திரும்பி அன்றைக்கே அது போகிறது நாள். அப்போ முன்னாடியே அவருக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் ப்ரிப்பேர்டு. அப்போ எனக்கு ராஜீவ் காந்தி கேட்டார், பர்த்டே கேர்ளுக்கு என்ன வேணும் கிஃப்ட்டுன்னு கேட்டார். நான் சொன்னேன் ஹேட்ரிக்னு சொன்னேன். 2 தடவை வந்தாச்சு, 3ஆவது கூப்பிட்டாரு. 89 மலேசியா போகிறதுக்கு நான் போய் டெல்லி போயாச்சு. ராத்திரி போகிறோம் 1 மணிக்கு, 7 மணிக்கு ஜெனரல் எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நான் போகிறதில்ல, PV நரசிம்மராவ் போவாங்க. எனக்கு இவரோட போகிறது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், அவரோட போகிறது என்ன. அன்றைக்கி ராத்திரி ஃப்ளைட்டை பிடிச்சி நான் திரும்பி வந்துட்டேன். ராஜீவ்காந்தியும் பழகிருக்கீங்க, இந்திரா காந்திட்டையும் பழகிருக்கீங்க. இந்த 2 பேரும் பழகுனதில் அவங்க 2 பேத்துக்கு நடுவில் நீங்கள் உணர்ற ஒற்றுமைகள் வேற்றுமைகள் அப்படிங்கிறது என்ன? அதான் நான் சொல்லிட்டே, நான் பாலிட்டிஷியன்ஸாக அவங்கள பார்க்கறது இல்லை, மனுஷங்களாக தான் பார்க்குறேன். மனுஷங்களாக பார்க்கும்போது நமக்கு சம அந்தஸ்து கொடுத்து நம்மக்கிட்ட பேசுறது. ஃபர்ஸ்ட் டைம் இந்திரா காந்தி சொல்கிறாங்க, சிவசங்கரி ஐ லைக் த சாரி வேறுங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சகஜத்தன்மையை கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி ராஜீவ் காந்தியும் அதே மாதிரி தான். கேக் வெட்டி முடிச்சுட்டு மறுநாளைக்கு வந்து வருஷ வேர்ல்ட் லீடர்ஸ் நிற்கிறாங்க, சோகம் இல்லையா, நாங்கள்லாம் இங்கே நிற்கிறோம். அவர் தாண்டின்னு 4 பேரோட போறாரு, மார்கரெட் தாச்சர்னு சில பேரோட வேணும்னு. ஸோ ஹவ் வாஸ் த கேக் எஸ்டர்டே கேட்குறாரு. உடனே எல்லாரும் என்ன கேக்குன்னு கேட்டோடனே, ஓ இட் வாஸ் அ பர்த்டே. உடனே மார்கரெட் தாச்சர்ல இது எல்லாரும் ஹாப்பி பர்த்டே, வேர்ல்ட் லீடர்ஸ்லாம் வந்து ஹாப்பி பர்த்டேங்கிறாங்க. ஒரு குறும்பு இருக்கு அது மாதிரி பண்ணி. சரி, நல்ல மனிதர்கள்ப்பா, அடிப்படையில் ரொம்ப நல்ல மனிதர்கள். அன்னை தெரசாவை நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க, வந்து அந்த அனுபவங்களை சொன்னீங்க. ஒரு அற்புதமான அனுபவம். எனக்கு பல சந்தர்ப்பத்தில் கடவுள் எனக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மதர் தெரேசாவுக்கு நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ண ராத்திரி கல்கட்டாவில் தான் அவங்க இருக்காங்க, மிஷனரி ஆஃப் சேரிட்டிஸ். நான் கல்கட்டாவில் இருக்கேன். எங்கள் அண்ணா ஒரு மிக உயர் பதவியில் இருந்தார். என் கணவரும் நானும் அண்ணாவை விசிட் பண்ணுறதுக்கு போயிருக்கோம். இந்த நியூஸ் கேட்ட உடனே ராத்திரி 7 மணி, அண்ணா எனக்கு வந்து மதர் தெரேசாவை பார்க்கணும், எப்படியாவது பார்க்கணும், எனக்கு ரொம்ப நாளாக அவங்க மேலே மரியாதை உண்டு. இது இன்னும் உடனே அண்ணா வந்து அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசி மறுநாள் காத்தால் 5 மணிக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் ஜேர்னலிஸ்ட் டு மீட் ஹர் ஆஃப்டர் தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் இது நான் தான். ஒருத்தரவே இல்லை. நான் போனபோது வெடிகாலையில் போனோம். மரத்தில் நம்ம மிஷனரி ஆஃப் சேரிட்டிஸில் சின்ன சின்ன ரூமு, அவங்க மதர் ஹஸ் கான் டு த சாப்பிள் ப்ரே பண்ண. இப்போ வருவாங்க சிஸ்டர்ஸ் வந்து உட்காருங்கன்னாங்க. ஒரு மரத்தில் ஒரு பெஞ்சு, இந்த பக்கம் ஒரு பெஞ்சு, அந்த பக்கம் ஒரு பெஞ்சு, டேபிள் அண்ட் பிக்னிக்லலாம் பார்ப்போமே அந்த மாதிரி. ஸோ இந்த பெஞ்சில் உட்காந்துருந்தேன். அங்கேருந்து ஒரு புறா, வெள்ளை புறா அப்படியே மெதுவாக வந்தால் எப்படி இருக்கும், அப்படியே மெதந்துன்னு வந்தாங்க. அப்படியே கண்ணெல்லாம், உடம்பு மூஞ்சியெல்லாம் சுருங்கி இருக்குது. ஆனால் கண்ணில் என்ன ஒரு அன்புங்கிறீங்க. ஹலோ மை சைல்டு வந்துட்டு அந்த பக்கம் நான், இந்த பக்கம் இவன் வந்து அப்படியே கையை அப்படி பிடிச்சிட்டாங்க. 1 மணி நேரம் அவங்களோட நான் பேசிகிட்டு இருந்தேன். 1 மணி நேரமும் அந்த கையை விடவே இல்லை. அவங்க எங்கே பிறந்தாங்க, ஏன் இந்தியாவுக்கு வந்தாங்க, அப்படிலாம் அப்படி ஒரு நாள் பேசியிருந்துட்டு கடைசியில் வந்து என்கிட்ட சொன்னாங்க, எனி மெசேஜ் ஃபார் தமிழ்நாடு விமன்னு கேட்டேன். லவ் மை சைல்ட், லவ். எல்லாரையும் நீங்கள் உன்னோட கூட பிறந்தவ மாதிரி நீ லவ் பண்ணேன்னா ஹேட்ரடே இருக்காது, வெறுப்பே இருக்காது. அந்த மாதிரி லவ். அப்படியே அழுது, அவங்க வெளியில் வந்தப்பறம் அழுதுகிட்டே வந்தேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அன்பை உணர்த்திட்டாங்க அவங்க. நீங்கள் எழுதின அந்த சிங்கம் ஒரு மயிலாகிறது இந்த கதை வந்து சினிமாவாக எடுக்கப்பட்டது. முதல்ல வந்து போஸ்டர்லேயே வந்து கதை சிவசங்கரின்னு கூட குறிப்பிட்டிருந்தாங்க. முதல்ல உங்கள் கதை சினிமா ஆகிறது இப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அது